டேய் மன்னாரு, என்ன சவுண்டுன்னு போய் பாருடா. சரி. என்ன விஸ்வா இது? எங்க தேடியும் துளசிய காணோம். வீடியோ கால்ல பார்த்தது இந்த இடமா தான் இருக்கணும். டேய் டேய், என்னடா ஒண்ணு ஃபீல் பண்ணாத, வா அந்த பக்கம் போய் பார்க்கலாம். சரி. டேய், அந்த பொண்ணு சேர நகர்த்தி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. வெளியில யாராவது இருப்பாங்களோ? எதுக்கு அப்படி பண்றானே தெரியல. ராஜேஷ், எதுக்கு இந்த பொண்ணு இப்படி பண்ணுதுன்னே தெரியல. டேய், இல்லையாடா அந்த பக்கம்? இல்ல மாயக்கண்ணா. டேய், அவன் வந்திருக்கான்டா. இந்த பொண்ணு அதனாலதான் சேரலாம் நவுத்தி சத்தம் கொடுக்கறான்னு நினைக்கிறேன். அவ உள்ள வந்தா ஒரே போடுதான். எடுக்கடா கட்டை, எடுடா. வாங்கடா. என்ன பாக்குற? நீ பண்றத பண்ணு. சத்தம் கேட்டு அவன் உள்ள வருவான். ஒரே போடு. ஆல் க்ளோஸ். வரோம் வரோம். பாரு, டேய் விஸ்வா, என்ன மாயக்கண்ணா? அங்க ஏதோ டோர் மாதிரி இருக்கு. டேய் வா, நம்ம அது வழியா உள்ள போக முடியுதான்னு பார்க்கலாம். சரி வா வா. ஐயோ விஸ்வா, ப்ளீஸ் விஸ்வா, உள்ள வந்து மாட்டிக்காத. உன்னை கொண்டு போட்டுருவாங்க விஸ்வா. இங்க இருந்து போயிடுடா ப்ளீஸ். டேய், வெளிய கதவு பூட்டி இருக்கு. இருந்து டவுட் வந்து ஒருவேளை அவன் உள்ள வந்துட்டானா போட்டுற வேண்டியதான். அவன் உள்ள வராம போயிட்டானா அவன் விதி இன்னும் முடியலன்னு நினைச்சுக்க வேண்டியதா. என்னடா சொல்றீங்க? சரி. வரவனுக்கு விதி முடிஞ்சிருச்சா இல்லையாங்கிறத அவன் உள்ள வர்றத வச்சு தெரிஞ்சுக்கலாம். கடவுளே, என் விஸ்வாக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீதான் அவனை காப்பாத்தணும். கதவு பூட்டி இருக்கு மாயக்கண்ணா. உள்ள யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம அந்த பக்கம் வேற ஏதாவது குடோன் இருக்கான்னு போய் பார்க்கலாம். வா வா விஸ்வா. டேய், அவன் போயிட்டான்டா. டேய் வாங்கடா. அவனுக்கு இன்னும் விதி முடியல போல இருக்கு. உள்ள வராமலே போயிட்டான்.
ஏய் வாங்கடா. வணக்கக்கா. ம் சின்னா, நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்துடுறோம். நீ பாத்துக்கோ. சரிக்கா. ம் லக்ஷ்மி போலாமா? போலாம் கார்ல ஏறு. ஜாக்கிரதை சின்னா. சரிக்கா. அக்கா. என்ன லக்ஷ்மி? அக்கா, ஹாஸ்பிடல்ல டாக்டர் என் விரலுக்கு கட்டு போடும்போது நம்ம போற கோவிலுக்கு ஒரு விசேஷம் இருக்குன்னு சொன்னியே, அது என்னக்கா? அது ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி. அந்த கோயில்ல வேண்டுதல் மரம்னு ஒண்ணு இருக்கு. அதுல நம்ம வேண்டுதல் என்னமோ அதை எழுதி மாலையா போட்டா என்ன எழுதி இருக்குமோ அது நடக்கும். நிஜமாவாக்கா? ஆமா லக்ஷ்மி. அக்கா, அப்படின்னா பரிகாரத்தை முடிச்சிட்டு என் பேரையும் விஸ்வமாமா பேரையும் எழுதி மாலையா கோத்து அந்த வேண்டுதல் மரத்துல கட்டிடவா? நீயே உன் கைப்பட எழுதி மரத்துல கட்டு. அதுக்கப்புறம் உன்னையும் விஸ்வாவையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நானா? ஆமா. ஏன்? என் விரல்ல தான் அடிபட்டிருக்கே, என்னால எப்படிக்கா எழுத முடியும்? சரி விடு. கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க யாராவது ஒருத்தர் எழுத சொல்லி மாலையா கட்டி கொடுக்க சொல்றேன். அக்கா, அங்க யாருமே கிடைக்கலன்னா என்ன பண்றது? உள்ளதான் நம்ம ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் எழுதி மாலையா கட்டி தந்துட சொல்லுவோம். என்னக்கா, குடோன் ஃபுல்லா ஆள வச்சுக்கிட்டு இவ்ளோ யோசிக்கிற? வாக்கா. அக்கா, நம்ம வக்கீல் கால் பண்றாருக்கா. என்னன்னு பேசு. சொல்லுங்க சார். அக்கா, சீக்கிரம் வாக்கா. சரி வா. டேய், இங்க வாங்கடா. ஏய் வாங்கடா. என்னக்கா சொல்லுக்கா. யாராவது ஒருத்தர் சின்ன சின்ன பேப்பர்ல விஸ்வா லக்ஷ்மின்னு எழுதி மாலையா கட்டி கொடுங்க. எழுத தெரியுமா? டேய், அது தெரிஞ்சா நான் ஏன்டா அடியாளா இருக்க போறேன்? அப்போ அவனுக்கு? டேய், எழுத படிக்க தெரியாதனால தான்டா அவன் மன்னாரு. இப்ப யாருக்கு தானே எழுத தெரியும்? யாருக்கும் தெரியாது. ஏய், என்ன முழிச்சிட்டு நிக்கிறீங்க? போய் எழுதுங்க. அக்கா, மூர்த்தியை போட்ட கேஸ்ல நேர்ல பார்த்த சாட்சி முரண்டு பிடிக்கிறானா. வக்கீல் என்ன பண்றதுன்னு கேக்குறாருக்கா. முரண்டு பிடிச்சான்னா பணத்தை சேர்த்து கொடுக்கறேன்னு சொல்ல சொல்லு. இல்லனா நீ போய் ஆளை தூக்குடா. சரிக்கா, வக்கீல்கிட்ட டீல் பேச சொல்றேன். இல்லன்னா நானே தூக்கிறேக்கா. சின்னா, லாயர் லைன்ல இருக்காரா? ஆமாக்கா. குடு. டேய், என்னடா இன்னும் நிக்கிறீங்க? போங்க, போய் பேர் எழுதுங்க. போங்க. சரிக்கா சரிக்கா. ஏய், எங்க போறீங்க? இங்கே எழுதுங்க. ஏய், அது ஒரு பிரச்சனையா? இருங்க. என்னடா பேனா இல்லன்னு சொன்னா விட்டுருவாங்கன்னு பார்த்தா பேக்ல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஆமாண்டா, நிறைய ஸ்டாக் வச்சிருப்பாங்க போல. எழுத தெரியாதுன்னு சொன்னா அக்கா கிட்ட சொல்லி நம்ம எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்கடா. இப்ப என்னடா பண்றது? சரி சமாளிப்போம். ஆமா, பொண்ணுங்கெல்லாம் மேக்கப் சாமான் தானே பேக்ல வச்சிருப்பாங்க. நீங்க என்ன பேனா பேக்ல வச்சிருக்கீங்க? பெரிய படிப்பாளியோ? என்கிட்ட யாராவது சீண்டுனா
அப்படியே குத்தி கொலை பண்ண வச்சிருக்கேன். டேய் அவங்க குத்தி கொலை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்னடா சிரிக்கிற? அவங்களுக்கு நம்மள மாதிரி எழுத படிக்க தெரியாது போலடா. அதனாலதான் நம்மள மாதிரி ஆளுகளை எழுத சொல்லி பேனா வச்சிருக்காங்க. நாம என்ன வேணா எழுதி கொடுக்கலாம்டா. அப்படிங்கிற பேனா வாங்க சொல்லு. பண்ண வாங்கடா. இந்தாமா. என்ன இது? விஸ்வாலட்சுமி. இது விஸ்வாலட்சுமியா? என்ன எனக்கு படிக்க தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏய், நீ எங்க போற? எனக்கு எழுத தெரியாதுன்னு சொன்னா கோபத்துல பேனாவை கழுத்துல இறக்கினாலும் இறக்கிடுவாங்க. இப்ப என்ன பண்றது தெரியலையே. என்ன யோசிக்கிற? இப்ப எழுதுறியா இல்லையா? இந்த இப்ப எழுதுறேன். எழுது போ. என்னடா பண்ணாரு? கொடு. ஏய், எங்க போற? இல்ல, எனக்கு கூட்டத்துல எழுத வராது. தனியா போய் எழுதி கொண்டு வந்துடுறேன். சரி போ. அம்மா எந்திரிமா. அம்மா நாங்க உன்னை அடைச்சு வச்சிருக்கிறதெல்லாம் மனசுல வச்சுக்காம எப்படியாவது என்ன காப்பாத்துமா. நான் உன்னை காப்பாத்தணுமா? ஆமாமா, சின்ன பேப்பரு, அதுல 2 பேரை எழுதி தரலனா கோபத்துல என்ன ஏதாவது பண்ணிருவாமா. எழுதி கொடுமா, உனக்கு புண்ணியமா போகும். என்னமா யோசிக்கிற? 2 பேர் தான், எழுதி கொடுமா. சரி கொடுங்க. இருமா, இரு 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 இரு. சொல்லுங்க, என்ன எழுதணும்? விஸ்வா லட்சுமின்னு எழுதுமா. விஸ்வா லட்சுமியா? ஆமாமா. என்னமா யோசிக்கிற? உனக்கு எழுத தெரியாதா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, எழுதுமா. சரி. அம்மா பாத்துமா, தப்பு இல்லாம எழுதுமா. அந்த லட்சுமிக்கு படிக்க தெரியும். தப்பா இருந்தா என்ன கொன்னுருவா. அதான் அவளுக்கு படிக்க தெரியும்ல, அப்புறம் என்ன? அவளே எழுதிக்க மாட்டாளா? அவ கையில அடிபட்டு இருக்குமா. கேள்வி மேல கேள்வி கேட்காம
எழுதி கொடுமா. அம்மா எதுக்கு பேப்பர்ல பேர் எழுத சொன்னா? தெரியலம்மா, நான் வேணா கேட்டுட்டு வந்து சொல்லட்டுமா? எழுதி கொடுமா. இந்தாங்க. ரொம்ப நன்றிம்மா. ஏண்டி லக்ஷ்மி, பரிகாரம் பண்றதுக்காக ஆளை வச்சு என்ன கடத்தி டவுட் வரக்கூடாதுன்னு நான் புடிச்சு கொடுத்த அக்யூஸ்டோட அக்கான்னு ஒரு ஆளை வச்சு ப்ளே பண்றியா? நீ என்ன ப்ளே பண்ணாலும் கடைசியில உண்மை வெளியே வந்துடுச்சு பார்த்தல. இருடி, உன்னை வச்சுக்கிறேன். என்னடா இன்னும் மன்னார காணோம்? தெரியலையே. ஒருவேளை எழுதிருவானோ? இல்லடா, அவனுக்கு தான் எழுத படிக்க தெரியாத, எப்படி எழுதுவான்? இந்தாங்கம்மா, எழுதிட்டேன். சூப்பர். தேங்க்ஸ்மா. என்னடா இதே மாதிரி 108 சீட்ல எழுதி கொண்டு வாங்க. 108 சீட்லயா? ஆமா, மாலையா கட்டணும்ல. ஆமா, எதுக்குமா மாலை? அதுவா, அது வந்து நாங்க பரிகாரம் பண்ண போற கோவில்ல வேண்டுதல் மரம்னு ஒண்ணு இருக்கு. அதுல என் பேரையும் என் மாமா பேரையும் எழுதி மாலையா போட்டோம்னா எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். அதுக்குதான். ஓஹோ, பரிகாரம் பண்றேன்னு பிளான் பண்ணதும் இல்லாம வேண்டுதல் மரத்துல உன்னோட ஆசைய மாலையா கட்ட போறியா? இருடி, எப்படியும் ஆளு என்கிட்ட தானே எழுதி வாங்க வருவான். உன் வேண்டுதலை எப்படி மாத்தி விடுறேன்னு பாரு.